ஒரு மனுஷன் இப்படி தான் பரலோகம் போயிட்டான். பரலோகத்துக்குள்ளே நுழைய போகிறான். தூதன் நிறுத்துறான். அவன் பேரை விசாரிக்கிறான். ரட்சிக்கப்பட்டியா? என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சிக்கிறா நீ ஏற்றுக்கிட்டியா? அது என்னமோ தெரியலையே. சரி, சர்ச்சுக்கு போயிருக்கியா? சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை. சரி, பைபிளாவது வாசிருக்கியா? பைபிளையும் வாசித்தில்லை. அடக்கடவுளே. சரி, உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி எந்த நிச்சயத்தில் எங்கே வர்ற? பரலோகத்துக்கு வர்ற. அவன் சொன்னா, என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், நீ பரலோகத்துக்குள்ளே போகலாம், உனக்கு இந்த வாய்ப்பை நான் தர்றேன்னு சொன்னார். யார் இது? பூமியில் என்னோட சேர்த்து 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அதில் நடுவில் இருக்கிறவர் சொன்னார் என்னை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பேன்னு சொன்னார். அவர் தான் இந்த பரலோகத்துக்குள்ளே போகலான்னு சொன்னார். ஸோ நான் வந்திருக்கிறேன். அவர் சொன்னார், வந்திருக்கிறேன். அவர் தான் சொன்னார், என் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார். அதனால தைரியமாக நான் வந்திருக்கேன். இது கிரேஸ், இதுதான் கிருபை. அதுக்காக எல்லாரும் கல்யாணம் போல இருக்குன்னு நினைக்காத. நல்ல புத்தி இருந்தால் நல்லதை சொல்லுவோம். இருக்கிற புத்தியெல்லாம் கள்ள புத்தியாக இருந்ததுன்னா எதை அடையாளம் காட்டுவோம்? சொல்கிறேன். ஏன் சரிம்மா சொல்கிறேன்? கிருபையின் நாட்கள் இருக்கும்போதே உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க. கிருபையின் நாட்கள் இருக்கிறப்பவே கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்.